சரியா? முதல் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை தான் நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு முன்பதாக இந்த வேத பகுதியில் எத்தனை செய்தி கொடுத்திருக்கிறேன்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 2 செய்தி கொடுத்திருக்கிறேன். என்ன செய்தி கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத திரும்ப ரீகால் பண்ணலாமா? முதல்ல ஒரு செய்தி கொடுத்தேன். இயேசுவை உலகத்துக்கு கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களோடு கூட பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? யாரை குறித்து பேசினேன்? யாரை குறித்து பேசினேன்? யோசேப்பு. இருக்கீங்களா? இல்லாத இருக்கீங்களா? நீங்க இருக்குன்னு தெரியுது, ஆனா மனசு உள்ள இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, யாரை குறித்து பேசினேன்? யோசேப்பு குறித்து பேசினேன். இயேசுவினுடைய வாழ்க்கை எப்படியா இருந்தது? இயேசு பிறப்பதற்கு ஏன் ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து உங்களோடு கூட பேசினேன். அடுத்து கடந்த நாட்களிலே உங்களோடு கூட யாரை குறித்து பேசினேன்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசினேன். பரிசுத்த ஆவியினால் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களோடு கூட பேசினேன்னா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலங்க வாயில பேஸ்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க போல. கொஞ்சம் தண்ணி குடிங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பாங்க. என் வாய் கூட கொஞ்சம் ஒட்டி. சரி, பரிசுத்த ஆவியினால என்ன செய்ய முடியும் என்று சொன்னேன்? நாம் தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டிய ஒரு காரியம். பரிசுத்த ஆவியினால் என்ன செய்ய முடியும்? இல்லாதவர்களை முதலாவது வாழ்க்கையில கொண்டு வர முடியும். இரண்டாவதாக இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். அடுத்து யோசித்து பார்க்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை பரிசுத்த ஆவியினாலே செய்ய முடியும். இன்னைக்கு அதே பகுதியிலிருந்து தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோசனையா கண்களை மூடி சொல்றோம் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். வேத வசனத்தை கேட்க போகிறோம். எங்களோடு கூட பேசு. தடைகள் எல்லாம் விலகி போடுங்க. அப்படி செய்வதற்காக ஜனங்களுடைய இருதயத்தை கத்த திறந்தவை. அந்த நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அப்படி செய்வதற்காக இயேசு மூலமாக ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வேத பகுதி அழகாய் சொல்லுகிறது. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருடைய பேர் யோசேப்பு. அவர் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தார்? நல்ல கவனிங்க. எப்படிப்பட்டவனா இருந்தார்? நீதிமானா இருந்தார். அது NIV-ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, NIV போடுமா அதில் சரண்டர்ஸ். ஓகே, he was faithful to the law அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த யோசேப்பை குறித்து நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசிட்டேன். யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார்? ரைச்சஸ் இருந்தார். இன்னொரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா he was faithful. இங்க ரைச்சஸ் இருக்குது. ரைட். ஓகே, எப்படி இருந்தாலும் நான் தமிழ்லேயே சொல்றேன், அவர் நீதிமானா இருந்தார். இந்த நீதிமானா இருந்த இந்த யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே இயேசு பிறப்பதற்கு ஒரு கருவியாய்
ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று அன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசினேன். இன்னைக்கு இந்த செய்தி யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் நீதிமான்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கான செய்தி தான். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கெல்லாம் நீதிமான்களா இருக்கிறீங்களா அல்லது துன்மார்க்கரா இருக்கீங்களா அல்லது அநியாயக்காரனா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வேற எழுப்புது. யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் நீதிமானா இருந்தாதான் இந்த செய்தி உங்களுக்கு, ஒருவேளை நீதிமானா இல்லைன்னா இந்த செய்தி உங்களுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ என்ன பண்றது? இந்த செய்தி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்? நாம நீதிமானா இருக்கணும். ஓகே, ஒருவேளை இன்னைக்கு சுத்திகரிக்கப்படல அப்படின்னா சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் நம்முடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மை நீதிகரிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய நினைக்கிற மாற்றத்தை உங்கள் வாழ்விலே செய்வாராக. யோசித்து பாருங்க, நீதிமான்களின் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை அப்படிங்கிறது தான் என்னுடைய செய்தி. எப்படிப்பட்ட வாழ்க்கை? யாருடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனை? நீதிமான்களுடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனை, போராட்டங்கள், கலக்கங்கள், குழப்பங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய செய்தி. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா, நீங்க நீதிமான்களா இருந்தா நிச்சய பிரச்சனை வரும். அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா சொல்றீங்க. ஆமென். வேதம் என்ன சொல்றது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார். ஆமென். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் ஆமென் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். சில சொன்னா எனக்கு புதுசான டாக்டரின் வந்திருக்கு. என்ன டாக்டரின்னா உபதேசம் வந்துச்சு, என்ன வேணாலும் பண்ணுங்க, பரவாயில்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துருவாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சிருக்கிறார், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லுகிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்புறாதீங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வைத்துட்டே தான் இருப்பாரு. எந்த தாழ்வும் கிடையாது, ஒரு குறைவும் கிடையாது, கண்ணீர் கிடையாது, துக்கம் கிடையாது, எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில சுமந்துட்டாரு. அதனால நீங்க எதை குறித்து கவலைப்பட வேண்டாம், விசுவாச அறிக்கை பண்ணா போதும், எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க கூட கடன் வாங்குவாங்க, அவங்க கூட டிப்ரெஷன்ல போவாங்க, அவங்க கூட இல்லாமலே இருப்பாங்க, அவங்களுக்கும் போராட்டம் வரும். அப்படிப்பட்ட நிறைய ஜனங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட போதைகளுக்கு நிறைய ஜனங்கள் விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அல்ல, உலகத்திலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க நீதிமானா இருந்தா, பிடிக்காத ஒரு நபர் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான், அவன் எப்படியாவது உங்களிடத்துல ஏதோ ஒன்றை தட்டி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவான். ஆனாலும் உலகத்தை ஜெயித்த அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு வெற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த பகுதியை நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, யோசேப்பு நீதிமானா இருந்தார். அல்லேலூயா. யோசேப்பு நீதிமானா இருந்தபோது அவருக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்துச்சு. என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குழப்பம் வந்துச்சு? அவர் ஒரு நிகழ்ச்சியை கேள்விப்படுகிறார், ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறார். இப்படி உனக்கு திருமணம் பேசி வைத்திருக்கிற பொண்ணு இப்போ எப்படி இருக்கிறாங்க? இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சும்மா சாதாரண காரியமா? யோசித்து பாருங்க. இப்படி ஒரு காரியம் நடக்குது, யோசித்து பார்த்தா பயங்கர ஷாக் ஆயிடும். அன்னைக்கு உள்ள காலகட்டத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்? யோசிப்பு மரியாதை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கணும்? நடு சந்தியில கொண்டு வந்து கல்லறிந்து கொண்டு இருக்கணும். ஆனா இப்போ ஒரு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு?
நீதிமானாய் இருக்கிறார். இப்போ ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறவர், முக்கியமான ஒரு நபர், முக்கியமான ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டார். என்ன பண்றது, என்ன செய்வது? முக்கியமான ஒரு நபர், எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பார்த்தா இவர் அன்னைக்கு சொன்ன ரொம்ப இறக்க குணம் உள்ளவர், யோசேப்பு இறக்க குணம் உள்ளவர். அந்த மரியால அவமானப்படுத்த கூட அவருக்கு மனதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஒரு பர்சனா இருந்தாரு. அவர் இப்ப யோசிக்கிறார், ஐயோ இவ்வளவு பெரிய குழப்பம் வந்துச்சு, இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, இதுல இருந்து எப்படி மீண்டு போவது? அன்னையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிற காரியம், நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நானும் தேவனுடைய பார்வையில நீதிமான்களாய் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவி நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்பு போல சில குழப்பமான நிலைமையில அப்படி வாழ்க்கை இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உடைய குடும்ப காரியமா இருக்கலாம், பிள்ளையுடைய காரியங்களா இருக்கலாம், தொழில் காரியமா இருக்கலாம், படிப்பின் காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயோ, எதிர்பாராத ஒரு குழப்பம், நீங்கள் யோசித்து பாராத ஒரு குழப்பம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இன்னைக்கு அந்த குழப்பத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னையுடைய வாழ்க்கையில அப்படிதான். பல நேரங்களில நான் நீதிமானா இருக்கிறேன், நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேன், ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்கிறேன். ஏன் இந்த வாழ்க்கையில இந்த குழப்பம்? யோசிப்பு கேட்டிருப்பாரு, ஆண்டவரே நான் நீதிமானா தானே இருக்கிறேன், நான் வேத வசனத்தின்படி தானே நடக்கிறேன், இப்படி வார்த்தையின்படி தானே நடக்கிறேன், நான் நீதியுள்ளவனா தானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த குழப்பம், ஏன் இந்த நிலைமை என் வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னு தான் யோசித்து பார்த்திருப்பாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில நீதிமான்களாக இருக்கிறோம். நமக்கும் இப்படி ஒரே எதிர்பாராத ஒரு காரியம் வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி ஆண்டவர் நமக்கு சால்வ் பண்ணுகிறார், அதை எப்படி நமக்கு முடித்து வைக்கிறார் என்பதுதான் இந்த வேத பகுதி நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் அப்படிப்பட்ட நிலைமையில எதிர்பாராத குழப்பத்தோடு, எதிர்பாராத பிரச்சனையோடு, எதிர்பாராத சூழ்நிலைகளை கைக்கொள்ள முடியாத நிலைமையில இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். இந்த பிரச்சனையில உட்கார்ந்து இருக்கலாம். எப்படி இதை நடத்துவது, இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்வது, இந்த சோதனைகளை எப்படி தாண்டி வருவது, இந்த நிலைமையில என் பிள்ளையுடைய வாழ்வில, என் தொழில் காரியங்களில, என்னுடைய வேலை காரியங்களில எப்படி நடத்துவது, ஒரே குழப்பமா இருக்கிற, எங்க போவது, எதை செய்வது அப்படின்னு தெரியாம உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு யோசேப்புக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர், யோசேப்புடைய குழப்பத்தை மாற்றினவர், இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வாழ்வில் இருக்கிற குழப்பத்தையும் பிரச்சனையை மாற்ற இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. யோசேப்பு ஆராதித்த தெய்வம் எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போலதான் நாம் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வறுமையானால், நமக்கு ஒரு போராட்டம் வருமானால், இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை வருமானால் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை அறிந்தவர் ஒருவர் மாத்திரம்தான் இருந்தார். இந்த பிரச்சனையை, இந்த காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவராக மாத்திரம்தான் இருந்தார். அவர் தான் உதவி செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அப்படிதான், என்னுடைய வாழ்க்கையில அப்படிதான். உங்க வாழ்க்கையில வருகிற குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சொல்யூஷன் யார் கொடுப்பார் அப்படின்னா, அதற்கான ஒரு முடிவை யார் கொடுப்பார் அப்படின்னா ஆண்டவர் மனத்தை தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் தான் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல விரும்புகிற முதல் பகுதி, உங்களுடைய குழப்பங்களுக்கு இயேசுவே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க குழப்பங்களுக்கு இயேசுவே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இல்லையா? யோசேப்பின் வாழ்க்கை, அவர் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுவது, என்ன செய்வது, என்ன பண்ணுவது தெரியாம உட்கார்ந்த நேரத்துல ஆண்டவர் யோசேப்போடு பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். நான் இன்னைக்கு அதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படி உட்கார்ந்து இருந்தார் தெரியுமா? யோசேப்பினுடைய வாழ்க்கை, அவர் என்னத்தை யோசித்து இருந்தார் தெரியுமா? ஒரு எதிர்மறையான ஒரு திட்டத்தோடு உட்கார்ந்து இருந்தார். எப்படியாவது இந்த அம்மாவை மரியாதை ஒதுக்கி வைத்துடலாம், அதை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் அந்த யோசிப்பு நினைத்து கொண்டிருந்தார். இப்படியும் நீங்க யோசித்து இருக்கலாம். ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, ஒரு காரியத்தை நடத்த போறீங்க. சிலர் சொல்லியிருப்பாங்க, உலகத்தார் சொல்லியிருப்பாங்க, மக்கள் சொல்லியிருப்பாங்க, உங்க கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, உங்க கூட படிக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, உங்க கூட வேலை செய்கிறவங்க சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வேலைக்காக நடப்பான், எப்படியாச்சும் அதை நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிடலாம், எப்படியாவது இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் யோசிப்பு இருந்தார். எப்படி இந்த அம்மாவை எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு எதிர்மறையான கேள்விகளோடு, எதிர்மறையான திட்டங்களோடு இருக்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் நிறைய பேர் இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, இதெல்லாம் முடிச்சிடலாமா, இந்த காரியம்லாம் இப்படி செஞ்சிடலாமா அப்படின்னு மனசு ஆலோசனைகளை கேட்டு அல்லது உங்களுக்குள்ளே தோன்றுகிற சில காரியங்களினால உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அது தெய்வ திட்டம் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் எப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிற யோசேப்பை, எதிர்மறையான ஒரு நினைவுகளோடு தூங்கிக் கொண்டிருக்கிற யோசேப்பை பார்த்து ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி வேணாலும் பேசுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படி உட்கார்ந்து இருக்கலாம், என்ன செய்யணும் தெரியாம உட்கார்ந்து இருக்கலாம், எதிர்மறையான கேள்விகளோடு கூட உட்கார்ந்து இருக்கலாம். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். ஒருவேளை தெய்வ ஊழியக்காரங்கள் மூலமா பேசலாம், தெய்வ வசனத்தின் மூலமா பேசலாம். ஆமென். ஏதோ ஒரு குழந்தையை கூட பேசலாம், ஏதோ ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் பேசலாம், தேவ தூதனை கொண்டு ஆண்டவர் பேசலாம், கழுதையை கொண்டு ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. யோசேப்பு படுத்திருக்கிறாரு, குழப்பமான நிலைமையில என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாம நான் உட்கார்ந்திருந்தார். அப்போ கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படி குழப்பமான சூழ்நிலைகளை உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நான் யோசித்து பார்த்திருக்கிறேன், பல நாட்கள் ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க தேவதூதன் வந்தா நினைக்கிறீங்க, இதெல்லாம் தேவதூதன் வரலங்க. சில நினைக்கலாம் ஏதோ ஒரு ஊழியக்காரர் வந்து தலை மேல கை வச்சு ஜோபுன்னான்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் டக்குன்னு இறங்கி வந்து செஞ்சார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. சாதாரண குழந்தையை கொண்டு ஆண்டவர் கூட பேசியிருக்கிறார். ஆமென் சொல்றீங்க. ஆமென். சாதாரண ஒரு அடையாளங்கள் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். உதாரணத்துக்கு நான் சொல்ல இப்ப சொல்ல நினைக்கிறேன், ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கோம், என் மனைவி வாங்கியிருக்கிறாங்க. சிலருக்கு கஷ்டமா இருக்கு, கையை கட்ட கையே வர முடியாது, எல்லாருக்கும் பொறாம போல பாஸ்டர் கார் வாங்கிட்டாரு. ஓகே, எனிவே சிலர் முடிச்சுப்பாங்க. கவனிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் முயற்சி பண்ணோம்,
ஆனால் நடத்துதல் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு நடத்துதல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் ஆண்டவர் யார் மூலமாக பேசினா தெரியுமா? என் பொண்ணு மூலமாக தான் பேசினோம். டேடி கார் தொடர்னா ஏன் சுத்தமாக போயிட்டான். டோன்ட் வரி டேடி. அப்போ எனக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. அது ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். அதுக்கப்புறம் நான் முதல் வாரம் அங்கே வந்தபோது திலகம் பெறுவார். என்ன பாஸ்டர் கார் வாங்கலையா? முதல்ல கார் வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்ற ஆளு காணும். ஓகே, அப்போ எனக்கு இன்னும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நான் குழப்பமா இருந்தேன். அந்த வாங்குவதற்கு எவ்வளோ நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஷோரூமாக ஏறினோம். நிறைய விஷயங்களை தம்பி இருக்கிறாங்க. தம்பி தான் கூட வந்தாங்க. ஏன்னா எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஓகே, ஸோ இப்படிலாம் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் யார் மூலமா பேசினேன்? குழப்பம், பயங்கர குழப்பம். வண்டி எங்கே நிறுத்துறது? பெட்ரோல் எப்படி போகிறது? வண்டி வாங்கிக்கலாம், வாரப்பா பெட்ரோல் போட்டு வரணும். ஓகே, வண்டி நிறுத்தது கேட்டேன். ஓனர்கிட்ட கேட்டால் முதல்ல சொன்னார் ஓகேன்னாரு எடுத்துக்க. அதுக்கு இப்போ அவர் இன்னொரு வண்டி வாங்கிட்டு நிறுத்தி வச்சுட்டாரு. இப்போ இவனுக்கு இடம் இல்லை அப்படின்னு. ஸோ என்ன பண்ணுறது? எங்கே நிறுத்துவது? பெரிய குழப்பம். எந்த இடத்துல போய் வாங்குவது? புது வண்டி வாங்கவா, பழைய வண்டி வாங்குவா? ஒரே குழப்பம். ஆண்டவர் தெளிவான சில காரியங்களை பேசினார். ஹல்லேலூயா. யார் மூலமா பேசினார்? குழந்தை மூலமா பேசினாரு, பிரதர் மூலமா பேசினாரு, ஏதோ இடத்தின் மூலமா ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யோசேப்புக்கு வந்த மாதிரியே தேவதூதன் வரணும் அவசியம் இல்லை. நமக்கு உணர்வு முடியும், நம்ம உள்ளத்துல உணர முடியும். கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தருடைய வார்த்தை இது அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க குழம்பி போயிருக்கலாம். வாழ்க்கையில எதை செய்யணும், எப்படி பண்ணுவது அப்படின்னு யோசித்து இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அதே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க 20ஆம் வசனத்தை சொல்றாங்க. என்ன படாதான்னு சொல்றாரு ஆண்டவர்? ஐயப்படாது. ஐயப்படாதுன்னா என்ன அர்த்தம்? பயப்படாத. ஒருத்தர் சொன்னாரு, வேதாகமத்துல எத்தனை இடத்துல பயப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தமிழ்ல? அந்த பிறகு ஒரு கைத்தட்டி நோக்கணும். 365 எதை காண்பிக்கிறது? வருஷத்தின் 365 நாட்களை காண்பிக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். 365 நாட்களும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? பயப்படாத. டோன்ட் அஃப்ரைட். பயப்படாத அப்படின்னு சொல்றார். இப்ப நமக்கு இந்த ஏன் இந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஓகேங்களா? யோசேப்புக்கு என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு. எப்படி இது நடத்துவது, எப்படி இந்த காரியத்தை செய்வது, எப்படி இந்த மரியாதை நான் ஹேண்டில் பண்ணுவது அப்படின்னு தெரியாம உட்கார்ந்துருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வரையில உங்களை பார்த்து யோசிப்ப போல என்ன செய்யணும், எதை செய்யணும், யார் இடத்துல செய்யணும், எங்க போய் செய்யணும், எந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு தெரியாம பயத்தோடு உட்கார்ந்துருக்கீங்க. ஆவியானவர் தெளிவா உணர்த்துகிறார். ஆமா, இந்த காரியத்தை நான் எப்படி நடத்துவது, இந்த காரியத்துல எனக்கு யார் உதவி செய்வார், இந்த விஷயத்துல பண விஷயத்துல யார் எனக்கு உதவி செய்வார், ஆட்கள் விஷயத்துல யார் எனக்கு உதவி செய்வார், இந்த தேவைகள் நிறைந்த நேரத்துல யார் எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு பயத்தோடு இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. யோசேப்புக்கு உதவி செய்த அதே ஆண்டவர்
இன்னைக்கு உங்கள் வாழ்விலும் பயத்தை போக்கி உங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எடுத்த உடனே எந்த ப்ராஃபஸி எதுவுமே சொல்லல. முதல்ல சொன்னது என்னன்னா பயப்படாத. ஹல்லேலூயா. நீங்க செய்ய போகிற காரியத்தை குறித்து பயப்படாதீங்க. உங்க தொழிலை குறித்து பயப்படாதீங்க. படிப்பை குறித்து பயப்படாதீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. உடைய வேலைகளை குறித்து பயப்படாதீங்க. நீங்க போகிற காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. எடுக்கிற காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. எடுக்கிற காரியத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பயத்தோடு உட்கார்ந்து இருக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத தேவப்படே. அன்னைக்கு யோசேப்புக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஐயப்படாதே. ஐயப்படாதே. இந்த பயத்துக்கு நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். நானும் பல இடத்துல பயந்துருக்கிறேன். ஒரு சம்பவம், ஒரு வேடிக்கையான சம்பவம் அப்படின்னு என்னன்னா, எங்க அண்ணன் ஒருத்தர் ஊர்ல இருக்காரு, பெரியப்பா பையன். அவரு அவருடைய பொண்ணுக்கு பையன் பார்க்க வந்தார். பெங்களூருக்கு தான் வந்தார். அப்போ அவருக்கு என்ன பயம்னா, ஆசி எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸே இல்லடா, நீ பேசுடா அப்படின்னாரு. நீங்க அண்ணன், நான் தம்பி, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? கோரமங்கலால இருந்து நம்ம இந்திரா நகர் வரையும் இதே போராட்டம் தான். எங்க 2 பேருக்கும். மாப்பிள்ளை இங்க இருக்காரு, ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு. மாப்பிள்ளைய பார்த்து பேசணும், என்ன மாப்பிள்ளை என்ன பண்றீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, அதுதான். சரி, என்ன பண்ணியாச்சு, ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டாச்சு ஃபோன் பண்ணி, இந்த ஹோட்டலுக்கு வந்துங்க, நாங்கள் உங்களை மீட் பண்றோம் அப்படின்னு. இவருக்கு ஒரே பயம், வண்டி ஹோட்டலுக்கு காட்டு கிடக்குறதுன்னு ஆடுது. ஆசிரியர் என்னடா பேசுறது, எனக்கு என்ன தெரியுது, எனக்கே தெரியல மாப்பிள்ளை என்ன பேசுறது, ஒரே பயம். அவருக்கும் பயம், எனக்கும் பயம். உட்கார்ந்தாச்சு. மாப்பிள்ளை சொல்றாரு, பயப்படாதீங்க. எப்படி இருக்கு? அப்பதான் எங்க அண்ணனுக்கு பரவாயில்ல பயப்படாம பேசலாம். யார் மூலமா அண்ணன் பேசினாரு? பயந்து நின்னது யாரு? பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க வந்த நாங்க. அவரு ஏத்தாம உட்காந்துட்டு சொல்றாரு, அக்கா நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் கொஞ்சம் கர்வம் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் யார் மூலமாவது பேசுவார். ஹல்லேலூயா. முதல்ல நம்முடைய வாழ்க்கையை குறித்து, இன்னைக்கு நீங்க பயந்திருக்கிற காரியத்தை குறித்து ஆண்டவரோடு கூட பேசுகிறார். பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இந்த யோசேப்புக்கு பயம் வந்துச்சு அப்படி ஒரு கேள்வி இருக்கிறதுனா, ஏன் யோசேப்பு பயப்பட்டார்? யாருக்காவது தெரிந்தவங்க சொல்லலாம். அதான் முடிக்கிறேன். ஏன் யோசேப்பு பயப்பட்டார்? எதை சொன்னீங்க? அதனால பயப்பட்டார். மரியாதை கர்ப்பமா இருக்கிறாங்க, இந்த காரியத்தை எப்படி செய்வது என்று தெரியாம பயப்பட்டாங்க. ஆனா இருவர்ல இந்த சம்பவம் முடிஞ்ச போது பயப்படாம எல்லாத்தையும் செஞ்சார்ல. ஏன் தெரியுமா? ஏன் அவர் பயப்படல? திரும்ப இப்போ பயப்பட்டார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இந்த காரியத்தை குறித்து, மரியாதை செய்து கொள்வதை குறித்து நீ ஐயப்படாத அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ அவருக்கு பயம் எது இருந்துச்சு? மரியாதை சேர்த்துக் கொள்வதுதான் அவர் பயம் இருந்துச்சு. அவர் செய்ய போகிற திருமண காரியத்துல தான் அவருக்கு பயம் இருந்துச்சு. அப்படின்னா ஸோ இப்போ ஒரு அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா 24ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தனக்கு கட்டளையின்படி தன் மனைவியை சேர்த்து கொண்டான். இப்போ பயம் போச்சு. அப்படிதானா? பயத்தை போயிட்டு இப்போ அவர்
அவர் என்ன செய்ய சொன்னாரோ ஆண்டவர் செஞ்சுட்டாரு. ஓகே, இப்போ நடந்த மாற்றம் என்ன தெரியுமா? இப்போ நடந்த மாற்றம் என்ன? முதல்ல பயத்தோடு தூங்குறாரு. இப்போ ஆண்டவர் அவரோட பேசுறாரு. பேசிட்டு பயப்படாதுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படித்து பயப்படாம மனைவியை சேர்ந்து கொண்டாங்க. என்ன பார்க்கிறாங்க? அதே வசனத்தை வாசிங்க. 22 போடுமா? அடுத்து 21 போடுங்க. 21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றார். அடுத்து தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அடுத்து அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இதுல இருந்து என்ன தெரியுது? தேவனுடைய இருந்தா வேற சொல்லுங்க. சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் யோசிப்பாங்க. ஓகே, இதுல என்ன? ஓகே, நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். உங்களுக்கு நீங்க இந்த புரிந்து கொள்ளும்படியாக தான் உங்களை கேள்வி கேட்டேன். தேவனுடைய திட்டம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The plan of God, இந்த உலகத்தின் ரட்சிப்பை குறித்ததான தேவ திட்டத்தை ஆண்டவர் 3 வசனத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை அறிந்த யோசேப்பு பயப்படாம மரியாதை செய்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இந்த திட்டத்தை அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா என்ன போயிடும்? போயிடுமா போகாதா? யோசேப்புக்கு போச்சா இல்லையா? போயிட்டு இல்ல போன அடுத்த நிமிஷம் அவன் நித்திரை தெளிந்து எழுந்து ரைட் படுக்கும்போது பயத்தோடு படுக்கிறார்ல. எப்படி செய்வது, என்ன பண்ணது, இந்த திருமண காரியத்தை எப்படி நடத்துவது, என்ன பண்ண செய்த அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு படுக்கிறாரு. இப்போ நித்திரையில தேவதூதன் பேசுகிறார். தேவதூதன் பேசும்போது அவர் தேவ திட்டத்தை அறிவிக்கிறார். இதுதான் நடக்க போகிறது, இதுதான் தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசனம் இதுதான். இதுதான் இந்த உலகத்தின் ரட்சகரை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள். தீர்க்கதரிசிகள் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போது என்னடா பயம் மாறினது. மரியாதை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களையும் குறித்தும் என்னை குறித்தும் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பயப்படுகிற காரியத்திலே ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை எப்படி செய்வது அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறீங்கல்ல, ஒரு வாழ்க்கையில எப்படி நடக்கும் அப்படின்னு பயந்து கொண்டிருக்கிறீங்கல்ல, நான் சொல்லுகிற தேவ பிள்ளையே, நீங்க பயப்படுகிற காரியங்களை ஆண்டவர் மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எடுக்கிற முயற்சி காரியங்களை ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க போக வேண்டிய பாதையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க எடுக்கிற முயற்சியில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க வேலை காரியங்களில, நாமே நீங்களுடைய தொழில் காரியங்களில, உங்களுடைய பிள்ளைடைய காரியங்களில, குடும்ப காரியங்களில எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவன் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை அறிந்தோமானால் பயமெல்லாம் போகும். ஹல்லேலூயா. அப்ப எனக்கும் அப்படிதான் நிறைய நேரத்துல பயம் வந்துச்சு. எப்படி ஊழியத்தை நடத்துவது, எப்படி குடும்பத்தை நடத்துவது, எப்படி முன்னால போவது அப்படின்னு பல நேரங்களில் பயங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது
ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவர் ஏன் என்ன பெங்களூர் கொண்டு வந்தார்? ஏன் இந்த பகுதியில் வச்சிருக்கிறார்? ஏன் இந்த இடத்துல என்ன ஊழியத்தில் வச்சிருக்கிறார்? அவன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களையும் அவர் கொடுத்த உறுதியையும் அவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களையும் நான் பார்க்கும் போது அப்ப அந்த பயமெல்லாம் போயிற்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, இந்த ஆண்டு உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த ஆண்டு 2 மடங்கா ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களை குறித்ததான தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்ததான தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்ததான உங்க பிள்ளைகளை குறித்ததான உங்க தொழிலை குறித்ததான உங்க வேலைகளை குறித்ததான தரிசனங்களை தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதை யோசித்து பாருங்க. அதை உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய பயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. 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 நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளையே. ஆமென். துவண்டு போக வேண்டாம். கவலைப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டாம். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அவருடைய பயத்தை மாற்றி அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த அதே தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயமாவே செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நாம என்ன செய்யணும்? இப்போ ஒரு சீரியல் அங்க புரியுதா? முதல்ல பயத்தோட இருந்தாரு. ஆமா, முதல்ல குழப்பமா இருந்தாரு. ஆண்டவர் யோசேப்போட பேசினாரு. பேசி முடிச்ச போது அவர் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் தெய்வ திட்டத்தின்படி நடக்குதுப்பா அப்படின்னு சொன்னாரு. அடுத்து என்ன பண்ணணும்? நான் தான் செய்யணும். மரியாதை சேர்த்து கொண்டார் யோசேப்பு. ஹல்லேலூயா. வேலை ஆரம்பிச்ச வேண்டிதான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்யணும். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. நீ பயந்திருக்கிற காரியத்திலிருந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியதை ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார், பேசி இருக்கிறார், திட்டம் பண்ணி இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. போங்க, செய்யுங்க, எடுக்க வேண்டிய முயற்சியை பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாது? கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க. ஆண்டவர் பேசிட்டார், ஆண்டவர் தரிசனம் கொடுத்துட்டார், ஆண்டவர் திட்டத்தை விளக்கம் பண்ணி விட்டார். கவலைப்படாதீங்க. யோசேப்பு முதல்ல செஞ்சது எதை குறித்து கவலைப்படல, யாரை குறித்து கவலைப்படாத. முதல்ல நான் அன்னைக்கு சொன்னேன், மரியாதை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் படுத்தாரு. ஆனா எந்திரிச்சு போகும்போது தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு தான் ஆமென் எழுந்தவனை செஞ்சாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. எந்திரிச்சு உங்க வேலையை செய்யுங்க. ஆமென். உங்களுடைய காரியங்களை நடப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களை நடப்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நடத்துங்க. நீங்க செய்ய நினைக்கிற காரியத்தை நடத்துங்க. ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? வசனம் நிறைவேறிச்சா இல்லையா? அவங்க கீழ்ப்படிந்த போது ஆமென் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசு பிறந்தாரா இல்லையா? அற்புதம் நடந்துச்சா இல்லையா? ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டுச்சா இல்லையா? ஆமென். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். எத்தனை சொல்லுங்க ஆமென். என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். எங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். எழுந்திருக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. 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 போல இந்த கால வேளையில குழப்பத்தோடு வந்திருக்கிற தெய்வங்களே உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாத. பயப்படாதீங்க. சோர்ந்து போய் வந்திருக்கலாம், குழப்பத்தோடு வந்திருக்கலாம், என்ன செய்வது அப்படின்னு தெரியாம உட்கார்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்லுங்க, நீ பயப்படாத, எல்லாம் தெய்வ திட்டத்தோடையே நடக்கிறது. ஆமென். தாமதிக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் அதனதன் நேரத்தில் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நமக்கான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லலாம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ரபாஷ்
எத்தனை தேவ சமூகங்களை காமே இப்படி சொல்ல விரும்புகிறீங்க. நான் இனிமே பயப்பட மாட்டேன். தெய்வ திட்டத்தையும் தேவனுடைய வசனத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஓ ஹalleluya hallelujah hallelujah ஓ ரபாஷ ஹalleluya hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. அம்மே நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், குழப்பமா இருக்க மாட்டேன். நீர் எனக்கு பதில் கொடுக்கிறவர், நீர் எனக்கு பதில் கொடுக்கிறவர் என்று சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து யோசேப்புக்கு எப்படி பதில் கொடுத்தீரோ அப்படி எனக்கு நீ பதில் கொடுக்கிறவர் ஆண்டவரே. என் சந்தேகத்தை போக்குறவர் ஆண்டவரே. என் கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில வைத்திருக்கிறவர் ஆண்டவரே. ஓ ஹalleluya. நீ குழப்பமான சூழ்நிலையில இன்னைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு உன் குழப்பத்தை ஆண்டவர் மாற்றுகிறார், இன்னைக்கு மாற்றுகிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் குழப்பத்தை மாற்றுகிறதற்காக சொல்கிறார் ஆண்டவரே. நான் நாமே சந்தேகத்தோடு வந்திருந்த ஆண்டவரே, நாமே கவலையோடு வந்திருந்த ஆண்டவரே, என் கவலையை மாற்றுகிறதற்காக வந்து சொல்கிற ஆண்டவரே. ஆமே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் குழம்பி போய் இருக்கிற காரியத்தை தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஓ ஹalleluya. ஆமே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிப்பார். ஆமே ஹalleluya. நீங்க உண்மையா இருக்கிறது, நீங்க பரிசுத்தமா இருக்கிறது, தேவனுக்காக வாழ்வது ஆண்டவர் பார்க்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். ஓ ஹalleluya. ஆமே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு போய் விரும்புகிறார். ஆமே கொண்டு போக விரும்புகிறார். ஹalleluya hallelujah. ஆமே ஹalleluya. ஆமே நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்க குழம்பி போய் இருக்கிற காரியத்துல தேவ திட்டம் நிறைவேறும், தேவனுடைய திட்டம் நிறைவேறும். நீங்கள் எடுக்கிற முயற்சி பண்ணுகிற காரியத்துல தேவ திட்டம் நிறைவேறும், தேவனுடைய விருப்பம் நிறைவேறும். இப்பொழுதே அது நிறைவேறி கொண்டிருக்கிறது, அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஆண்டவன் பேசி இருக்கிறார், ஆண்டவன் சொல்லி இருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிவோம், அதற்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஹalleluya hallelujah. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கேட்ட வேத வசனத்தின்படியே தேவன் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் வாழ்விலே கிரியை செய்த அதே தேவன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பினுடைய குழப்பத்தை மாற்றி வாழ்க்கையிலே நன்மையை கட்டளையிட்ட தெய்வம் இந்த ஆண்டிலும் ஆண்டவரே இந்த நாட்களில் யாரெல்லாம் குழப்பமா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கேள்விகளோடு கூட இருக்கிறாங்களோ, அவங்க கூட நீங்க பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீ பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. யாரெல்லாம் பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஐயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, இதை எப்படி செய்வது, நாம எங்கு செய்வது, யார் மூலமா செய்வது என்று தவித்து கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க பயத்தெல்லாம் நீங்க மாற்றுங்க. யோசேப்பினுடைய பயத்தை மாற்றுனீங்களே, யோசேப்பின் பயத்தை மாற்றுங்க. உண்மையானா இன்னைக்கு பயத்தோடு வந்திருக்கிற உடைய பயங்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. நீ பயங்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. பயந்திருக்கிற காரியத்துல, அவங்க தடுமாறி கொண்டிருக்கிற காரியத்துல நீ இப்படி சித்தத்தை வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீ இப்படி சித்தத்தை வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் எல்லாம், நாமே நினைவுகள் எல்லாம் நன்மை காணுங்கள் என்று சொல்லுகிறது. ஆமென். திட்டம் நிறைவேறட்டும், கர்த்தருடைய வசனம் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹalleluya. தேவ தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். யோசேப்பின் வாழ்க்கையில எப்படி தேவ தரிசனம் நிறைவேறியதோ, எப்படி தீர்க்கதரிசிகள் சொன்னது நிறைவேறியதோ, அதே போல நம்முடைய வாழ்வில ஆமென் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறட்டும், எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை செய்வதற்காக வந்து யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறாங்களோ அவரை எல்லாம் கர்த்தர் சுகப்படுத்துகிறார். தலைமுகளை தொட்டு தலைமுகளினால் பிள்ளைகளை சுகப்படுத்துகிறார். தேவையோடு இருக்கிறவங்களை தேவையை சொன்னீங்க, குறைகளை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படி செய்வதற்காக ஒரு நாம மாற்றமுடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுத்தும்.
சபை ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. காலேஜ் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கடைசபை ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்னிட்டு நடத்துகிற பாஸ்டமாவையும் அம்மையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் கடமை மாற்றம் செய்திருக்கிறோம். எல்லா துதிகனமையும் உமக்கே தருகிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரும் கூட இன்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென்.